ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி ஒரு கார சட்னி தான் நம்ம செய்யலான்னு இருக்கிறோம். அதுக்கு பூண்டு மிளகா பொடி இடித்தது இது. ஒரு 10 மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணியிருக்கோம். அதில் இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அரைச்சி நம்ம இந்த எண்ணெயோடு சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்து அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இது நல்லெண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து லைட்டாக பொரிஞ்சோன்னே நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ரொம்ப ஹையாக இருந்தால் சீக்கிரம் காஞ்ச மாரி ஆகிடும். ஆனால் அந்த பச்சை வாசனை போகாது. அதுக்காக சிம்மில் வச்சிடுறோம். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அந்த மிளகா பொடியில் பூண்டு சேர்த்துருக்கேங்கிறதுனால இங்கே நான் எதுவும் தாளிக்கவோ எதுக்குமே சேர்க்கலை. அதேமாரி உப்பும் ஏற்கனவே சேர்த்துருக்கேன், அதனால் சேர்க்கலை. சிம்மில் அது ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டுருக்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விருப்பப்பட்டால் இங்கே தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் ஜாஸ்தியாகிடுங்கிறதுனால நான் வேறு எந்த காரமுமே சேர்க்கலை. இதுவும் வதங்கிட்டுருக்கட்டும். உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் உப்பு வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதேமாரி ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதையும் இதோடு சேர்த்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது இட்லி, தோசை அதுக்கு நல்ல ஒரு டேஸ்டான கார சட்னியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப காரமும் இதில் தெரியாது. விருப்பப்பட்டால் ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கலாம். நம்ம வெளியூர் போகிறோம், சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் கூட சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.